ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மண்டே விளாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சண்டே லேட் ஆயிடுச்சு நைட்டு தூங்க, அதனால் மண்டே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பால் காய வச்சு டீ போடணும். நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டானால குக்கரில் தான் சமைக்க போகிறேன். அரிசி ஊறிட்டுருக்கு. இஞ்சி டீ போடலான்ட்டு இஞ்சி தட்டி டீயில் போட்டாச்சு, கொதிக்குது. டீயை குடிச்சிட்டு குழம்புக்கு என்னான்னு பிளான் பண்ணோம். பாவக்காய் இருந்துச்சு, அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி அம்மா கொடுத்தாங்க. அப்புறம் புளி ஊற வச்சுக்கணும், குழம்புல லாஸ்ட்டாக ஊற்றணும். வெங்காயம் தக்காளி வரமிளகா கருவேப்பிலை சீரகம் மிளகெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக ஆகிற முடி வதக்கணும். வதக்கிட்டு அதிலே மசாலா போட்டு தனியாக வைக்கணும். அதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாவக்காவை கட் பண்ணி கொடுத்தாங்க அம்மா. நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலான்ட்டு கடலப்பருப்பு முட்டைக்கோஸெல்லாம் போட்டு வேக வச்சோம். அதுக்கிடையில் குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. தாளிச்சு விட்டு செலவெல்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு காயட்டும்னு விட்டாச்சு. முட்டைக்கோஸும் ரெடியாக இருக்கும். எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி துவைச்சோம். நிறைய துணி ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன்லாம் வந்தனால உள்ளெல்லாம் காய போட்டாச்சு. இடமே இல்லை. மாடியில் போய் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் துணியெல்லாம் விரித்து விட்டேன். பாப்பா ஹெல்ப் பண்ணா. அப்புறம் ரொம்ப பசி வந்துருச்சு. நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மதியம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். அக்கா முருங்கைக்கீரை செய்யலான்னு கொண்டு வந்தாங்க. அதுக்காண்டி வெங்காயம் கட் பண்ண சொன்னேன். கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரவுண்ட் ரவுண்டாகவும். அதுக்கிடையில் நான் முருங்கைக்கீரையை அலசி சுடுதண்ணியில் தான் அதை போட்டு வைக்கணும். அத்தை அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சுடுதண்ணி காய்ச்சதுக்கப்புறம் கீரையெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அலசணும். கீரையை நல்லா அலசி தான் போடணும். சுடுதண்ணியில் போடணும். போட்டதுக்கப்புறம் சீரகம் வரமிளகா 2 வெங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மாமா கேட்டாங்க கீரை தண்ணி, அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக 2 கொதி வந்தது உப்பு போட்டு கிண்டி தான் விடணும், மூடி வைக்கக்கூடாது. கடுத்து போயின்னு சொல்லுவாங்க. தண்ணி எடுத்து வச்சு வெந்த கீரையும் தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதே வடைச்சட்டியில் நம்ம இதை தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போடணும். கடுகு சீரகம் வரமிளகா வெங்காயம்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா தாளிச்சதுக்கப்புறம் வேக வச்ச கீரையை கொட்டிட்டு நல்லா கிண்டணும். இந்த துணியெல்லாம் மடித்து முடிச்சிட்டா இன்றைக்கான வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. இந்த விளாக் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.